Hello viewers, welcome to Radhi's Tamil Kitchen. Radhi's Tamil Kitchenல இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் வீட்லயே சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம கடையில செய்யற மாதிரியே இருக்கு. மேலே வந்து நல்ல மொறுமொறுப்பாவும் உள்ள வந்து பாருங்க மாவு இருக்கு. அதிரசம் வந்து கரெக்டான பதத்தில் எடுத்துட்டோமா இந்த மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்டான அதிரசம் வந்து கிடைச்சிரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதிரசம் செய்ய இந்த மாதிரி மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டையாக இருக்கும், இட்லி அரிசி மாதிரியே இருக்கும். இந்த அரிசி தான் வந்து அதிரசத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ 1 கிலோ அரிசி வந்துட்டு நான் ஒரு மணி நேரம் முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம உணர்த்திடலாம். ஒரு வெள்ளை துணி போட்டுக்கோங்க. அதில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை வந்து ஃபேன் காற்றுலேயே உணர்த்திடுங்க. இந்த தண்ணியெல்லாம் கீழே இறங்கட்டும். அரிசியில் உணர வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷத்தில் நல்லா காஞ்சிரும். அரிசி வந்து 20 நிமிஷம் வந்து தண்ணியெல்லாம் உணர்த்திட்டேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உள்ள கையில் எடுத்து பாருங்கள். இப்படி அழுத்தி போட்டால் உள்ள கையில் கொஞ்சம் ஒட்டணும். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப வரன்னு காஞ்சிடக்கூடாது அரிசி. இப்போ இந்த அரிசி கூட 10 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க. இதே வந்து அதிகமாக செஞ்சிங்கன்னா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ கம்மியாக இருக்கனால நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து காட்டுறேன். அரிசி வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு ஜல்லடையில் போட்டு சலிச்சிடலாம். மாவு வந்து நைஸாக இருக்கணும். அதனால் கட்டி இல்லாமல் சலிச்சிட்டு மீதி வர கட்டி வந்து இன்னொரு தடவை போட்டு பவுட்ரு பண்ணி சலிச்சிடுங்க. இதே போல் எல்லா மாவும் சலிச்சிடலாம். அதிரசம் செய்ய அரிசி வந்து அரைச்சி சலித்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக ஒரு 4 டீஸ்பூன் அளவு வந்து எள்ளு சேர்த்துக்கிறேன். நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மாவு வந்து அமுக்கி வச்சு விடுங்க. ஏன்னா இதில் மாவில் வந்து ஈரப்பதம் இருக்குது. நம்ம பாவு காய்ச்சறதுக்குள்ளே இது வந்து காஞ்சிரும். இந்த மாதிரி அமுக்கி விட்டோமா அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும். அடுத்ததாக பாவு காய்ச்சிடலாம். அடுத்ததாக வெல்லம் வந்து பாவு காய்ச்சிடலாம். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு கிலோவில் வந்து மெஷர்மெண்ட் தெரியலனா எந்த கப்பில் வந்துட்டு நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அந்த கப்பில் வந்து 3/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. என்னோடய 1 கிலோ அரிசி வந்து இந்த கப்பில் வந்துட்டு 1 கப்பு வந்தது. அதனால் இப்போ நான் 3/4 கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதில் வந்து டஸ்ட்டு இருக்கும். அதனால் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி மாற்றிடலாம். வடியில் வடிகட்டிடுங்க. பாவு வந்து வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து பாவு நல்லா கொதிக்கிட்டோம். பாவு நல்லா பதம் வரட்டும். பாவு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பதம் பார்த்துடலாம். ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணிக்குள்ளே பாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. பாவு வந்து கரையாமல் இந்த மாதிரி நிற்கணும். அதே போல் கையில் எடுக்க வரணும். பாருங்கள், உருட்டு பதம் தேவையில்ல. இந்த மாதிரி கையில் ஜவு மாதிரி வந்தாலே போதும். பாவு பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்ததாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்றா சேர்த்துட்டா கட்டி பிடிச்சிக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. மாவு வந்து அதிகமாக இருக்கும்போது கிளற கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும்னா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. ஏன்னா பாவு வந்து ஆறிட்டால் வந்து மாவு வந்து கட்டி பிடிச்சிரும். கொஞ்சம் மாவாக இருந்தால் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு அதிகமாக இருந்தால் அடுப்பை வந்து மீடியமில் வச்சு கிளறி விடுங்க. எல்லா மாவும் கொட்டிட்டேன். இதில் வந்து ஒரு கரண்டி நெய் விட்டுக்கோங்க. நெய் சேர்த்து இப்போ கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு வந்து பாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், எடுத்து ஊற்றினா இந்த பதத்தில் இருக்கும். இது வந்து நம்ம அதிர்சம் வந்து உடனே செய்ய போகிறதில்ல. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்போ வந்து ஊற வைக்கும் போது இந்த மாவு வந்து நல்லா கெட்டியாயிடும். இந்த பதத்தில் இருந்தால் தான் ஒரு நாள் விட்டு எடுக்கும் போது நல்லா கெட்டியாக இருக்கும். இது வந்து 1 வீக்னாலும் கெட்டு போகாது. நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதிர்சம் வேணுங்கிறப்போ வந்து சுட்டு சாப்பிட்லாம், சூடாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நீங்கள் வேறு பாக்ஸில் மாற்றிருந்தாலும் மாற்றிக்கலாம், இல்லை இதே பாத்திரத்தில் கூட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ இதே பாத்திரத்தில் ஒரு வெள்ளை துணி போட்டு கட்டி வைக்கிறேன். வெள்ளை துணி போட்டு கட்டிட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ 1 டே வந்து நல்லா மாவு ஊறட்டும். ஒரு நாள் விட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதிரசத்துக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 2 நாள் ஆகிடுச்சு. கரெக்டாக 2 நாள் ஆகிடுச்சு. ஒரு நாள்லேயும் செய்யலாம், 2 நாள்லேயும் செய்யலாம். நான் 2 நாள் விட்டு செய்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றுனதை விட இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். எடுத்து உருட்டுறதுக்கு இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து அதிர்சம் வந்து வெடிக்காமல் வரும். இப்போ எந்த சைஸில் நமக்கு அதிர்சம் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ரவுண்டாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு வாழை இலையில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. வாழை இலை, வாழை வேலை இல்லைன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம், இல்லைனா பாலித்தீன் கவர் கூட எடுத்துக்கலாம். இப்போ உள்ளங்கை வச்சு லைட்டாக தட்டி விடுங்க. ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப மொத்தமாக இருந்தால் உள்ளே வந்து பெருசாக மொத்தமாக இருக்கும். ரொம்ப லேசாகவும் இருந்தாலும் நல்லா வந்துட்டு மொறுமொறுன்னு ஆகிடும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. தட்டிட்டு நடுவில் சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தால் அழகாக எடுக்க வந்துடும். இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வாணலில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. நம்ம இலையில் தட்டி வச்சுருக்க அதிரசத்தை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். வீடியோ எடுக்கிறதுனால நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. 1 சைடு வெந்த உடனே மெதுவாக திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நம்ம லேசாக போட்டோம், நல்லா உப்பி வந்திருக்கு.
ரெண்டு சைடு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து எண்ணெயை வந்து வடிக்கிறதுக்காக 2 கரண்டி வச்சுக்கோங்க. வச்சு மெதுவாக இப்படி அமுக்கி விடுங்க. உள்ளே இருக்க எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். சூப்பரான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான பதத்தில் போட்டு எடுத்துருக்கோம். இதே போல் மீதி இருக்க அதிரசத்தையும் போட்டு எடுத்துடலாம். இதே போல் எல்லா அதிரசமும் போடலாம். அரிசியோட அளவும் வெல்லத்தோட அளவும் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம், அதாவது 1 கிலோ அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. கப்பில் அளந்திங்கன்னா 1 கப்புக்கு 3/4 கப் எடுத்துக்கோங்க. அதோட பாவு பதமும் கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான அதிரசம் ரெடி ஆகிடும். டேஸ்டான அதிரசம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. பாவு பதம் வந்து உருட்டு பதம் தேவையில்லை. கையில் வந்து ஜவு மாதிரி வந்தாலே போதும். அந்த பதத்தில் இருக்கும்போது மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சோமா இந்த மாதிரி ஒரு சூப்பரான அதிரசம் வந்து கிடச்சிரும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ராதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.